வணக்கம். இன்னைக்கு நம்ம மக்கும் மது பேசுனதை வச்சு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம யாருக்கும் கவுண்டர் போடணும் அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது. கவுண்டர் போடுவதன் மூலமாக மக்களுக்கு சில செய்திகளை சொல்லணும் அப்படிங்கிற தேவை இருந்தால் மட்டும்தான் நம்ம கவுண்டர் வீடியோ அப்படிங்கிறத போடுறோம். இப்போ ரீசெண்டாக சவுத் பீட் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பிஜேபி கட்சியை சேர்ந்த மக்கும் மது வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? என்ன விஷயம் அப்படின்னா, இந்த திருப்பதி லட்டுல வந்து மாமிச கொழுப்பு கலந்தது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்தது. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நல்லா வந்திருக்கு. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் பரிதாபங்கள் அப்படிங்கிற யூடியூப் சேனல் அதை வைத்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது பாருங்க, மதுவந்தி மாதிரி சனாதன ஆட்களுக்கு மட்டும் மனசை புண்பட்டு, நமக்கெல்லாம் புண்படுத்தல. நம்ம எல்லாம் பார்த்தோம் அந்த வீடியோவை, சிரிச்சோம். ஆமாம், இந்த மாதிரி தீண்டாமை பார்க்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது, இப்படி கடவுளின் பெயரால் போய் சொல்லி ஏமாற்றக்கூடாது, கலவரம் பண்ணக்கூடாது, கலப்படம் பண்ணக்கூடாது, அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம், சிரித்தோம். ஏன்னா பரிதாபங்கள் அந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோ அவர்கள் மிரட்டப்பட்டதுனால அவங்க வந்து அதை டெலீட் பண்ணிட்டாங்க. இதை பற்றின ஒரு இஷ்யூ. இப்படி பரிதாபங்கள் வந்து மனசை புண்படுத்திடுத்து அப்படின்னு சொல்லிட்டு மதுவாக ஒரு வீடியோ போட சவுத் பீட் மிஸ்டர் ஃபெலிக்ஸ் வந்து அவர் இப்போ ஒரு இன்டர்வியூ எடுத்தார். அதில் அவர் பேசியிருக்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படி என்னென்ன பேசியிருக்கா அப்படின்னா, அதில் மிஸ்டர் ஃபெலிக்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னா, பரிதாபங்கள் வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு புண்படுத்தித்தா? இந்த தாமராஜ் நாராயணன் மாமா, திருச்சி கல்யாணராமன் மாமா, பிஜேபியை சேர்ந்த ஒத்த கவுன்சிலர் உமா ஆனந்த் மாமி, இப்படி பல மாமிகள் பல மாமாக்கள் பேசினதெல்லாம் இந்த சென்டிமெண்ட்டை புண்படுத்தலையா, இந்த சென்டிமெண்ட்டை இழிவுபடுத்தலையா? அதெல்லாம் தப்பு இல்லையா? அதுக்கெல்லாம் பொங்காத மதுவந்தி சுதாகர் கோபி மேல மட்டும் ஏன் பொங்கணும்னு ஒரு கேள்வி கேட்டேன். நேர்மை இருந்தால், சூடு சொரணை இருந்திருந்தால், ஆமா அது தப்பு தான், நான் சுதாகர் கோபி மேல மட்டும் எனக்கு கோவம் வந்துருது, பிகாஸ் தே ஆர் நான் பிராமின்ஸ். ஆனா நீங்க சொல்ற மாமி மாமாக்கள்லாம் பிராமணர்கள், அதனால எனக்கு கோவம் வரலன்னு உண்மையை ஒத்துருந்துருக்கணும். ஆனா அவ ஒத்துக்கல. அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கா தெரியுமா? முட்டு கொடுத்துருக்கா. கேவலமா இருக்கு முட்டு. என்ன அப்படின்னா, அதாவது எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல, பிராமணால் பேசினாலாம் நான் வந்து கண்டுக்க மாட்டேன், அவ பேசினாலாம் எனக்கு மனசு புண்படாது, ஏன்னா அவ இழிவுபடுத்துறது நான் பிராமின்ஸ் பாக்குறதுக்கு சுகமா இருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் அப்படிங்கிறது நன்னா அந்த வீடியோல தெரியுது. அந்த இன்டர்வியூல தாமராஜ் நாராயணன் பேசினது, திருச்சி கல்யாணராமன் பேசினது, உமா ஆனந்த் பேசினது, அந்த வைஷ்ணவ மாமா பேசினது, இன்னும் பல புரோகித மாமாக்கள் பேசுறது அப்படிங்கிறதுலாம் தனிப்பட்ட பேச்சு. பட் கோபி சுதாகர் பேசினது ஒரு யூடியூப். இவன் இல்ல நாத்துக்குள்ளே உட்காந்து ரகசியமா பூட்டு போட்டுண்டா பேசினா, யூடியூப்ல தானே பேசினா, பிராமண சங்கத்துல உட்காந்து தானே பேசினா, பொறுப்புல இருந்து தானே பேசினா. உமா ஆனந்த் கவுன்சிலருங்கிற பொறுப்பு பிஜேபியில இருக்கிறா. தாமராஜ் நாராயணன் தமிழ் பிராமணர்கள் சங்கத்தினுடைய தலைவர். திருச்சி கல்யாணராமன் மாமா ஊருக்கே உபதேசம் சொல்லுகின்ற உபன்யாசகர். இப்படி பல பொறுப்புகள்ல உட்காந்துக்கிட்டு தனியா பேசல, பிராமண கூட்டத்தையே கூட்டி வச்சுக்கிட்டு பார்ப்பனர் அல்லாத மக்களை இழிவா பேசிட்டு, நிறைய இழிவா பேசியிருக்காங்க. நான் நிறைய தடவை பேசியிருக்கேன், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது நாடார் ஜாதி பாவம் பண்ணலாம், அதுதான் சாஸ்திரத்துல இருக்கு. நான் பிராமீனும் கல்யாணம் பண்ணிட்டா அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பிட் பாக்கெட்டாகவும் பிளேடு பக்கிரியாகவும் பிறக்கிறது. ஐயோ என்ன தண்ணியை தண்ணின்னு சொல்றேன், தூத்தம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த பிராமண பாஷையை விட்டுவிடப்படாதான். உமானந்த் என்ன சொன்னது, கோவில் கருவறைக்குள்ளே பிராமணர்கள் தான் போகணும், ஹையஸ்ட் இன் சொசைட்டி, சுப்ரீம் கம்யூனிட்டி, அவ தான் உயர்ந்தவா அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே முதற்கொண்டு, மொட்டை வாஸ்கி முதற்கொண்டு, இன்னும் பல புரோகித மாமாக்கள்லாம் பேசும்போதெல்லாம் இவளுக்கு மனசு புண்படலை, அதையெல்லாம் கண்டிக்கணும்னு தோணலை. அதெல்லாம் அவளோட தனிப்பட்ட கருத்தான், அதை பற்றியெல்லாம் இவ பதில் சொல்ல மாட்டாலாம். அதை எல்லாத்தையும் அவகிட்ட தான் போய் கேட்கணுமா? அப்புறம் என்ன மானாவுக்கு சுதாகர் கோபியை பற்றின நீ வீடியோ போட்டேன்னு மக்கள் கேட்பாங்க இல்லையா? கேட்டா ஒரு ஹோல் இந்திய சென்டிமெண்ட்டை டச் பண்ணா மட்டும்தான் அவளுக்கு புண்படுமா? ஏன் நாடார் சமூகம் பாவம் பண்றதுக்காகவே படைக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது ஹோல் இந்திய சென்டிமெண்ட் புண்படலையா? பார்ப்பனர் அல்லாத மக்கள் அர்ச்சகர் ஆகக்கூடாது, அதனடா உங்க அப்பா விட்டு கருவறையாடா, பிராமணன் தாண்டா அர்ச்சகரா இருக்கணும்னு சொல்லும்போது ஹோல் இந்து சென்டிமெண்ட்டுடைய மனசு புண்படலையா? அப்போ அசிங்கமா இல்லையா மது? பார்ப்பனர்கள் என்ன வேணாலும் பேசுவாங்க பார்ப்பனர் அல்லாத மக்களை, ஆனா நாங்களும் இந்துக்கள் தான், நாங்களும் தமிழர்கள் தான், நாங்களும் இந்தியர்கள் தான். அசிங்கமா இல்ல? இப்படி ஒரு கேவலமான பழப்பு, இப்படி ஒரு பழப்பு வாழ்றோம்னு சொல்லிட்டு
உங்களுக்குலாம் சூடு சொன்ன வெக்கமான ரோஷம் அதெல்லாம் குத்தாது. இருந்திருந்தா இந்த மாதிரி பதில் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் அவளோட தனிப்பட்ட பேச்சான். அதான் வீட்டுக்குள்ள உட்காந்து பூட்டின்னு பேசினாங்களான்னு கேட்குறேன். ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு அதை வீடியோவும் எடுத்து யூடியூப்லேயும் போட்டு தெரியுதில்ல முன்னாடி கேமரா இருக்குது, ரெக்கார்ட் பண்ணுறாங்க, போட போகிறாங்கன்னு அதை வச்சுக்கிட்டு குழப்ப ஓட்டிக்கிட்டு. ஆனால் அது தனிப்பட்ட கருத்து, அதையெல்லாம் நான் போய் கேட்க மாட்டேன். ஆனால் இவர்கள் சேனல் வச்சிருக்கிறாங்க. சேனல் வச்சுக்கிட்டு ரங்கராஜ் பாண்டே வண்டி வண்டியா போய் சொல்றானே, நீனும் ஒரு சேனல் வச்சுக்கிட்டு வண்டி வண்டியா போய் சொல்றியே. சொல்றேன், நீ என்ன வண்டி வண்டியா போய் சொன்னங்கிறத சொல்றேன். அப்போ இந்த சென்டிமெண்ட்னா பிஜேபியில் இருக்கிறவன் எந்த அளவுக்கு பேசுறான் ராம ஸ்ரீனிவாசன். அதாவது பிராமணர் ஆன்டி பிராமின்ஸ் தான் வந்து ஆன்டி இந்துஸ் தான் பிஜேபியில் தான், உங்க கட்சியில் தான். உடனே அவர் தனிப்பட்ட முறையில் கேளுங்க, அவர் தனிப்பட்ட முறையில். இது எஸ்கேபிசம், நேர்மை இல்லாத தனம், சச்ச எச்ச புத்தி மது. நேர்மை இருந்திருந்தனா இன்னார் சொன்னாங்களே அப்படின்னு, ஆமாங்க சொன்னது தவறுதான், நான் கண்டிக்கிறேன், இந்துக்கள் எல்லோரும் சமமானவர்கள், அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு வாயிலிருந்து ஒத்த வார்த்தை வரலையே. அவங்கள போய் கேளுங்க, அவங்கள போய் கேளுங்க. அவங்க பேச்சு தானே யூடியூப்ல வந்துச்சு, கண்டிச்சிருக்கணும்ல. அதுவும் அந்த வைஷ்ணவ மாமி எல்லார் கைப்பட்டும் வர்றதுனால திருப்பதி லட்டெல்லாம் நாங்கள் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொன்னால தப்பு இல்லையாண்ணா? தப்பு தான், நான் கண்டிச்சிட்டேன். பட் அது இந்த சென்டிமெண்ட்டை புண்படுத்துறதா நோ அப்படிங்கிறான். அந்த வைஷ்ணவ மாமி பேசுனது யார் மனசையும் புண்படுத்தலையா? நோ. அப்புறம் பரிதாபங்கள் கோப்பி வரும்போது நான் அதை ரெண்டுத்தையுமே சமமாக பார்க்குறேன், இதுவும் தப்பு அதுவும் தப்பு, ஏதாவது ஒரு பக்கம் ஆட்டு மண்டையா. சே, என்ன ஒரு குழப்பம், இப்படி ஒரு கேவலமான ஜென்மமா? இந்த மாதிரி நிறைய கேவலமான பிறவிகள்லாம் இருக்குது, எங்களுக்கு தெரியும். மக்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. உனக்கு கவுண்டர் கிடையாது. மக்களுக்கு உன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஜந்துக்களை, பிறவிகளை, ஜந்துன்னு சொன்னா பாம்பு, அது ஜந்துங்களுக்கு அசிங்கமாயிடும். உன்ன மாதிரி ஒரு இழிவான ஒரு சிந்தனை கொண்டவர்கள் எல்லாம் பத்தி அம்பலப்படுத்தணும் இல்லையா மக்கள்கிட்ட, அதுக்காக சொல்றேன். எந்த தர்மத்தை பற்றி நான் வந்து யாராவது தப்பா பேசினாலும் கொந்தளிச்சிருவேன். யாருடைய மத நம்பிக்கையோ, அதாவது அவங்களோட ஃபைத்தை வந்து யாராவது இழிவா பேசினா அது தப்பா, அது யாரா இருந்தாலும் அவ கேள்வி கேட்பாலாம். உனக்கு ஒன்று சொல்லட்டுமா மது? நாடாளுமன்ற எலெக்ஷன் கேம்பெயின் நடந்தது இல்லையா, அதுல மோடிஜி மொத்தம் 173 ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதுல 110 ஸ்பீச் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே அவர் பேசியிருக்காரு. அவங்களோட ஃபைத்துக்கு எதிராகவே பேசியிருக்காரு, அவங்களுக்கும் எதிராகவும் பேசியிருக்காரு. இருக்க வாயை இவ்வளவு நாளா, ஐயோ ஹவு டேர் யூ மோடி, எப்படி நீங்க வந்து மத்தவங்க மதத்தினுடைய ஃபைத்தை வந்து நீங்க இப்படி எல்லாம் இழிவுபடுத்தலாம் அப்படின்னு வீடியோ இல்லையே, பேசலையே. பிஜேபியினுடைய எம்பியா இருந்தார் ரமேஷ் பிதுரி, அவர் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே ஒரு இன்னொரு எம்பியை, எதிர்கட்சியை சேர்ந்த எம்பியை, அவர் இஸ்லாமியர் அப்படிங்கிறதுக்காகவே அவர் டெரரிஸ்ட், அப்புறம் சுன்னத் பண்ணிக்கிறவங்கன்னு சொல்லி என்னென்னவோ இழிவா நாடாளுமன்றத்துக்குள்ளேயே அவர் பேசினார். இஸ்லாமிய சென்டிமெண்ட்ஸை ஃபைத்தெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமா பேசினார். உனக்கு புண்பட்டு இருக்கணுமே, நீ தான் ட்ரூ செக்குலர் பர்சன் பீத்திண்டிய, கண்டிச்சிருக்கணும்ல. ஹவு டேர் யூ ரமேஷ், எப்படி நீங்க இந்த மாதிரி பேசலாம், தப்பு இல்லையோ அப்படின்னு பேசிருக்கலாமே. ஒரு வீடியோ காணுமே உன் சேனல்ல. இந்துத்துவவாதிகள், பிஜேபி காரர்கள், பிஜேபி எம்பிக்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இன்னி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க, வன்முறையை தூண்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களை அடிச்சு கொன்னுகிட்டு இருக்காங்க மாட்டுக்கறியின் பேரால். ஹவு டேர் யூ அப்படின்னு ஒரு வீடியோ உங்ககிட்ட இருந்தது. எவ்வளவு இழிவா பேசிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு மசூதியை உடைக்கிறது, சர்ச்சை உடைக்கிறது. எப்படிங்க அவங்க ஃபைட்ல போய் நீங்க கை வைக்கலாம்? ஹவு டேர் யூ அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கல. ஹவு டேர் யூ, சர்ச்சை உடைக்கிறீங்க, மாஸ்கை உடைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும்ல, ஏன் கேட்கல? நேர்மையானவங்களா இருந்தா கேட்பாங்க. சச்ச எச்ச புத்தி கொண்ட மது மாதிரி இருக்கிறவங்கள எப்படி கேள்வி கேட்பாங்க? இன்னொன்னு பா மது, என்ன வெயிட்டு நீனு ஏன் கேட்கிறேன்னா, புழுகு மூட்டை. ஜாதி கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஆணவ கொலைக்கு எதிராக பேசியிருக்கேன், ஜாதி தீண்டாமைக்கு எதிராக பேசியிருக்கேன், ஜாதி வெறிக்கு எதிராக பேசியிருக்கிறேன், அப்படி பேசியிருக்கேன், இப்படி பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், மிஸ்டர் ஃபிலிக்ஸுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மதத்தை, சனாதன தர்மத்தை, ஜாதி ஏற்றத்தாழ்வு, ஜாதி வெறி, ஜாதி தீண்டாமை கூடவே கூடாது, அனைவரும் சமம்,
அப்படின்னு ஏதாவது ஒரு ஜாதியின் அடிப்படையில் நடந்த கலவரங்கள் குறித்தோ கொலைகள் குறித்தோ அதை கண்டித்து நீ ஒரு வீடியோ போட்டிருந்தா அதோட லிங்க் எடுத்து போட்டு இன்டர்வியூல வக்கனே பேசினா நான் அப்படி வீடியோ போட்டிருக்கேன், இப்படி வீடியோ போட்டிருக்கேன், அதாவது ஜாதி தீண்டாமை, ஜாதி கலவரம், மாணவ படுகொலை இதெல்லாம் கூடாது, இப்போ இந்த பார்ப்பனர் அல்லாதார் அர்ச்சராக கூடாதுன்னு பேசுறத கண்டிச்சோ, பார்ப்பனர் அல்லாத மக்களுக்குள்ளேயே அதாவது சூடு சொரணை உள்ள தமிழர்கள் அதாவது திராவிடர்களுக்குள்ள ஜாதி தீண்டாமையின் காரணமாக கோவிலுக்குள்ள நுழையக்கூடாது. இந்த திரௌபதி கோவிலெல்லாம் நடந்துச்சு இல்லையா, அவங்க கூட்டணி கட்சியில இருக்காளே பாமக, அவாதான் தடுத்து வச்சிருக்கான். அந்த மாதிரி ஜாதியின் பெயரால் தீண்டாமை பார்க்கறது, புறக்கணிக்கிறது, அடிக்கிறது, கொலை பண்றது கூடாதுன்னு நீ கண்டிச்சு போட்ட வீடியோ ஏதாவது இருந்தா லிங்கை ஷேர் பண்ண. ஏன்னா நீ ஷேர் பண்ண மாட்ட, ஏன் தெரியுமா? ஏன்னா நீ வீடியோவே போடல. ஆனா இன்டர்வியூல உட்காந்துக்கிட்டு வண்டியா போய் சொல்லியிருக்க, நான் வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் எத்தனை 10 வீடியோ போட்டாலாம். பொய் மூட்டை. அதாவது ஜாதிங்கிறது இந்துயிசம் கிடையாதான். அப்புறம் எந்த மாணவக்கா அதை வச்சிருக்கீங்க, தூக்கி போட்டுருங்கன்னு மிஸ்டர் பிலிக்ஸ் கேட்கும்போது அப்படிங்கிற ஜாதி இல்லவே இல்லையா, அது மக்கள் உருவாக்கினதான், நடுவுல வந்ததான். ஆனா அந்த ஜாதியை வச்சுட்டே இருப்பாங்க. அந்த ஜாதியின் அடிப்படையில பிராமண மாமாக்கள், அதான் பார்ப்பன மாமாக்கள் யாராவது பார்ப்பனர் அல்லாத மக்களை ஜாதியின் பெயரால் தீண்டாமையோட பேசுறது, அசிங்கமா பேசுறது, இழிவா பேசினா கம்னு வாடிக்கை பார்த்துட்டு இருப்பாலாம். நம்ம ஏண்டி இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோன்னு கேட்டா அவகிட்ட போய் கேளுங்கோன்னு சொல்லுவாங்க. ஜாதி கிடையாதான், அப்புறம் ஏமா நீ பிராமணன் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு இருக்குது சொல்றேன். பை பர்த் நான் பிராமின், அதனால சொல்றேன். மக்களை புரிஞ்சுக்கோங்க. பிராமணர்கள் முக்கியத்துவம் கொடுப்பது ஜாதிக்கல்ல, வர்ணத்திற்கு, வர்ண பேதத்திற்கு. சனாதனத்தில் ஜாதியை சொல்லல, சனாதனத்தில் வர்ண பேதம் தான் சொல்லி இருக்குது. அதனாலதான் இதுங்க ஜாதியெல்லாம் விட்டுவிட்டு ஜாதி இல்லை ஆனா நான் பிராமணன்னு சொல்லிப்பேன் அப்படின்னு பெருமையா பீத்துக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, வர்ணத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் இங்க தீண்டாமையையும் ஏற்றத்தாழ்வையும் கடைபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஜாதி கூடாது, ஆனா வர்ணம் வேணும். ஏன்னா வர்ணம் தானே பேதத்தை சொல்லி கொடுத்துருக்கு. சூதரானா இந்த வேலை செய்யணும், சத்திரியானா இந்த வேலையை செய்யணும், வைஷ்ணவானா இந்த வேலையை செய்யணும், பஞ்சமர்கள்லாம் இந்த வேலையை செய்யணும், பிராமணர்கள்லாம் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிராமணர்கள் அதாவது தொழிலின் அடிப்படையில் பிராமணர்கள் சூதரர்களாகவும் இருக்கலாம், சூதரர்கள் பிராமணர்களாகவும் இருக்கலாம். அரைப்பா பாருங்க இந்த கும்பல் உருட்டுன்னு உருட்டுவா. சரி நான் கேட்குறேன், சும்மா இந்த பிறப்பின் அடிப்படையில் இல்லை தொழிலின் அடிப்படையில் தான் இந்த வர்ணங்கள் அப்படின்னு ஒரு உருட்டுவா இல்லையா, அவகிட்ட நான் உனக்கு கேட்கறது என்ன அப்படின்னா, ஒருவேளை ஒரு பிராமணர் கல் உடைக்கிற வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. நான் பார்க்கல, ஒருவேளை நீங்க பார்த்துருக்கலாம், அதுக்காக சொல்லுங்க. கல் உடைக்கிற வேலையை செய்யும் பொழுது பிறப்பால் பிராமணனாக இருக்கக்கூடிய அவர் அப்போதைக்கு சூதரராக இருக்கிறார். அப்படிதானே கான்செப்ட், உங்களோட கான்செப்ட் செய்யற தொழிலை வச்சு இல்லையா? அப்படி ஒரு பிராமணர் கல்லை உடைக்கும் பொழுது பூணூலை கழட்டி வச்சுட்டு கல்லு உடைச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் சூதரர் இல்லையா, சூதர வர்ணம், பூணல் போடக்கூடாது இல்லையா? அப்ப கல்லு உடைத்துன்னு இருக்காருன்னு வச்சுப்போம். அப்ப அவருக்கு ஒய்ஃபுக்கு எங்கேயோ குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போம். அந்த குழந்தை சூதர குழந்தை தானே, இல்ல அவ அப்பா போய் பர்த் பிராமணருங்கனால அந்த குழந்தை பிராமண குழந்தைய. சரி பேச்சுக்கு வச்சுப்போமே, அவ அப்பா கல்லு உடைக்கும் போது பூணலை கழட்டி வச்சுட்டு கல்லு உடைக்கிறாரு இல்லையா, அப்ப அவருக்கு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தை சூதரர்னு வச்சுப்போமே. அப்ப எந்த அடிப்படையில் அந்த குழந்தைங்களுக்கு நீங்க பூணல் போட்டு பிராமணனா மாத்துறீங்க? அந்த குழந்தை அப்ப என்ன வேலை செய்ய போறது? ஒண்ணும் இல்லையே, குழந்தை தானே அது. எதுக்கு 8, 10, 11 வயசுல நீங்க பூணல் போடுறீங்க? அப்ப செய்யும் தொழிலை வைத்து வர்ணம் மாறும். உருட்டாதீங்க, நம்புற அளவுக்கு முட்டாள் இல்லை நான். அப்ப இந்த சனாதனம்னு இதுங்க சொல்றது, இந்த பக்கிங்க சொல்றதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த நாட்டை சனாதனத்தின் அடிப்படையில் அதாவது வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் வர்ணபேதத்தின் அடிப்படையில் கொண்டு வரணும். அந்த வர்ணபேதத்தில் யார் டாப்ல இருக்கிறாங்க? இந்த பக்கி கும்பல் தான். ஐயோ என்ன ஜலம்னு சொல்லுங்க, தூத்தம்னு சொல்லுங்க, தண்ணின்னு சொல்லாதீங்க, சனிய அப்படின்னு சொன்னார் பாருங்க பிராமண சங்க தலைவர். அந்த மாதிரி வர்ணபேதத்தின் அடிப்படையில் இந்த நாட்டை கட்டமைக்கணுங்கிற இந்த கும்பல் தான்
ஜாதி வந்து அவங்க கண்டுபிடிச்சது, இவங்க கண்டுபிடிச்சது, நடுவுலயே வந்தது. நாங்க அப்படியெல்லாம் சொல்லலையே. ஆனா நாங்க ஜாதியை எதிர்க்க மாட்டோம். ஜாதி ஒழியணும்னு சொல்ல மாட்டோம். ஜாதி கூடாது, பாலிடிக்ஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவோம். ஆனா வர்ணத்தை வைத்து நீங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும், திருச்சி கல்யாணம் பேசினார் பாருங்க, கவுண்டராத்திலே இருந்தாலும் கவுண்டராத்துல சாப்பிட மாட்டேன். அப்ப எந்த அளவுக்கு வர்ண பேதமும் வர்ணாசிரம வெறியும் இதுங்களுக்குள்ள இருக்கு. இல்ல சனாதனம் அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் ஒரு பக்கிங்களுக்கு டெஃபினேஷன் சொல்ல முடியல, சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? மாட்டிப்பாங்க. சொன்னா மக்கள் காலில் இருக்கிறத கழட்டி அடிப்பாங்க. சனாதனம்னா ஆதியும் அந்தமும் இல்லாத இட்டர்னல் இன்க்ளூசிவ்னஸ், எல்லாரையும் சேர்த்து பாடம். பொய் மூட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கிற இந்த சனாதன தர்மம் ஏன் பார்ப்பனர் அல்லாதார் அர்ச்சராக கூடாதுன்னு போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு? அது எப்படி இந்த சனாதனம் இன்க்ளூசிவா இருக்கிற சனாதனம் பார்ப்பனர் அல்லாத மக்களை இழிவா பேசும்போது பொத்தின் இருக்கு? பார்ப்பனர் அல்லாத மக்கள் கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு இன்னொரு ஜாதிக்காரன் தீண்டாமை பார்க்கும்பொழுது, ஆணவ படுகொலை செய்யும் பொழுது, ஜாதி வரி கொலை செய்யும் பொழுது ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இந்த சனாதனம்? சனாதன இந்த தலைவர்கள், சனாதன காப்பாளர்கள், சனாதன தலைவர்கள்லாம் யாரும் வாய் வந்து திறக்கலையே. ஐயோ, சனாதனம் அப்படிங்கிறது ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்காரு, இப்படி ஜாதி தீண்டாமை எல்லாம் பார்க்காதீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இந்த ஜாதி எல்லாம் வெள்ளக்காரன் கொண்டு வந்தது, அதனால அதையெல்லாம் விட்டுருவோம் அப்படின்னு ஒரு பய வீடியோ போட காணுமே. யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே, யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. ஏன்னா அப்படி இந்த சமூகம் இருக்கும் வரையில் தான் இந்த சனாதன, இந்த வர்ணாசிரம வர்ண பேதத்தில் உச்சாணியில் இருக்கக்கூடிய கும்பல் குளிர்காய முடியும். ஜாதிய ஒளின்னு சொல்ல மாட்டாலாம். என்ன பேச்சு! ஐயோ, கூச்சம் வேணும். அதுல உட்காந்துக்கிட்டு பொய் கூச்சமே இல்லாத பொய் கேட்குறாங்க. ஏங்க அந்த மாமி பேசுனது ஒரு தீண்டாமை பேச்சு, நீங்க வந்து அது மாதிரி எல்லாம் வந்து கண்டிக்கணும் இல்லையா அப்படின்னா, அவங்கள போய் கேளுங்க. இதன் மூலியமா மக்களுக்கு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிட்ட, மிஸ்டர் பவன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொன்ன விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த இடத்தில் அரசு சரியான அரசாக இருக்கிறதோ, அதாவது மக்களினுடைய தேவைகளை நிறைவு செய்கிறதோ, அங்கு பிற்போக்குத்தனம் இருக்காது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பகுத்தறிவு சிந்தனையோடு தான் இருப்பார்கள் அப்படின்னு. அதாவது ஒரு மனுஷனுக்கு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ எனக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஐயோ எனக்கு திடீர்னு வருமானம் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா, என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்றது, என்னுடைய அடிப்படை தேவைகள் பாதிக்கப்பட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி இந்த கடவுள், மதம், ஜாதி அப்படிங்கிற பேசுறாங்க இல்லையா, அவங்கள நம்புவாங்க. இல்லை எனக்கு இங்கே ஒரு அரசாங்கம் இருக்கு, அவங்க எனக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்கி தருவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை இல்லையா. நாளைக்கு எனக்கு என்ன ஆகுமோ, எனக்கு குடும்பத்துக்கு என்ன ஆகுமோ, அடுத்த மாதம் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாத வாழ்க்கையை வாழும்பொழுது அந்த அரசு அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், துணிவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கடவுள் பெயரால், மதத்தின் பெயரால், வர்ணாசிரமத்தின் பெயரால், சனாதனத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் ஏமாற்றுகின்ற கும்பலுக்கு வேலை இருக்காது. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்னா, இந்த கும்பல் இருக்கக்கூடிய இடத்துல அரசாங்கத்தை வேலை செய்ய விடாமல், அரசாங்கம் மக்களை பார்த்து கொள்ள விடாமல், அவர்கள் மீது தொடர்ந்து அவதூறுகளையும் பொய்களையும் புரட்டுகளையும் பரப்பிக்கொண்டே இருந்து அதன் காரணமாக மக்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கி அந்த பயத்தின் பெயரால் தங்களுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருப்பார்கள். அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்றோம், இங்கு தமிழ்நாட்டில் மக்களுக்கு தேவையானதை எல்லோருக்கும் எல்லாம்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இங்க எல்லோருக்குமான வாய்ப்பு இருக்கணும். அதை நம்ம பயன்படுத்திக்கல, நமக்கான வாய்ப்பு அங்க இருக்கணும். அப்படிங்கிற ஒரு சூழலை இங்க உருவாக்குவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, நாம பயம் இல்லாமல் இருந்தார் நம்மளுடைய சிந்தனை அப்படிங்கிறது வளர்ச்சியை நோக்கி இருக்கும். இந்த மாதிரி சனாதனத்தின் பெயரால், மதத்தின் பெயரால், வர்ணத்தின் பெயரால் ஏமாத்துற கும்பலுக்கு வேலை இருக்காதுன்னு இந்த விஷயத்தை இப்படிப்பட்டவர்களை அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி.